ஆபரேஷன் சிந்தூர் மூலமா பாகிஸ்தான்ல எந்த குழுக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், எதை குறி வச்சு இவங்க தாக்கி இருக்கிறாங்க, எந்த மாதிரியான தாக்குதல் நடந்திருக்கு? நீங்க சொன்னீங்க தரைப்படை விமானப்படைன்னு, இப்ப ஏவுகணை மூலமா தாக்கியிருக்காங்களா, எந்த வழியில அவங்க தாக்கியிருக்காங்க? பாகிஸ்தான் லக்சாரை ஆயுத குழுக்களைத்தான் இந்தியா மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் தான் இந்த காஷ்மீரில் இடம்பெற்ற தாக்குதலின் பின்னணியில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரம் இவ்வாறான குழுக்களுக்கு பயிற்சிகளை அளிக்கின்ற ஒரு பாடசாலை தான் தாக்கப்பட்டதாக இந்தியா கூறுகின்றது. பஞ்சாப் பகுதியில் அங்குதான் இந்த குழுக்களுக்கான ஆயுத பயிற்சிகள் வழங்கப்படுவதாக. அதாவது இந்த எதிர்ப்பு முன்னணி படையினர் உட்பட பாகிஸ்தானில் இருக்கின்ற தீவிரவாத குழுக்களிட முகாம்களும் அவர்களின் நிலையிடங்கள் தான் தாக்கப்பட்டதாக இந்தியா தெரிவித்தது. பாகிஸ்தான் கூறுகிறது இந்தியாவின் வான்படை விமானங்கள் பாகிஸ்தானின் வான்பரப்பை நுழையவில்லை என்று கூறுகிறது. அதே போல இந்தியா கூறுகிறது பாகிஸ்தானின் விமானங்களும் இந்தியாவின் வான்பரப்புக்குள் நுழையவில்லை என்று. ஆனால் சத்தங்களை பார்த்தால் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தின் தலைநகர், பாகிஸ்தான் தலைநகராக இருக்கலாம், காஷ்மீர் பகுதியாக இருக்கலாம், ஒரே விமானங்களின் இரைச்சல்களாகத்தான் இருந்தது. பாகிஸ்தான் கூறுகிறது தனது J-10 மற்றும் F-16 ரக விமானங்கள் மூலம் இந்தியாவின் 5 விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை CNN போட்டிருக்கிறது, ஸ்கை நியூஸும் இங்க பிரித்தானியாவில் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அதனை அவர்கள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். 3 ரஃபேல் ரக விமானமும், ஒரு Su-30 ரக ரஷ்யாவின் விமானமும், ஒரு மிராஜ் 2000 அல்லது MiG-29 என்று கூறுகிறார்கள். இந்திய தரப்பு இதுவரையில் அது தொடர்பாக எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. இங்கு BBC செய்தி நிறுவனமும் 5 விமானங்கள் விழுந்ததாக கூறியிருக்கிறது. தாங்கள் இது தொடர்பில் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தை தாங்கள் தொடர்பு கொண்டதாகவும், ஆனால் அவர்கள் அது தொடர்பாக எந்த தகவலையும் இன்னும் வழங்கவில்லை என்றுதான் கூறியிருக்கிறார்கள்.